திரைத்துறையினர் தமிழகத்தை ஆட்சி செய்தது போதும் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கருத்து தெரிவித்துள்ளார். மதுரை மத்திய சிறைச்சாலையில் உள்ள பாமக மாநில துணைத் தலைவர் அன்புமணி இன்று சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி அரசியல் தொடர்பான கருத்துக்களை தெரிவிப்பதில் கமல் எப்போதும் ஒரே நிலைப்பாட்டை கடைபிடித்து வந்ததாக குறிப்பிட்டார். அதே நேரத்தில் நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவது பற்றி உறுதியான கருத்துக்களை தெரிவிக்காமல் இருந்து வருவதாகவும் அன்புமணி விமர்சனம் செய்தார். கடந்த 50 ஆண்டு காலமாக தமிழகம் நடிகர்கள் கையில் இருந்தது, சினிமா துறையை சார்ந்தவர்கள் கையில் இருந்தது. சினிமா துறையை சார்ந்தவர்கள் தான் 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தார்கள். மக்கள்லாம் இன்றைக்கி அது போதும்னு ஒரு முடிவில் இருக்கிறாங்க. குறிப்பாக இளைஞர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஆண்டது போதும். ஏன்னா தமிழ்நாடு குட்டிச்சோராக ஆயிடுச்சு. ஏன்னா அவர்களுக்கு நிர்வாக திறமை கிடையாது. அவங்க சினிமா ஆட்சி செய்து சினிமான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மக்களுடைய கஷ்டங்கள் இவங்களுக்கு யாரும் தெரியாது, புரியாது. ஏன்னா சினிமாவில் டூப் போட்டு நடிச்சிட்டு இருப்பாங்க. அதுவும் ஆட்சியும் அப்படி தான். அதனால் இதில் மக்களுக்கு இப்போ என்னென்னா நல்ல இளைஞர்கள் வேண்டும், நல்ல திறமையானவர்கள் வேண்டும் என்று ஒரு முடிவில் இருக்கிறாங்க. அதனால் இனி எந்த சினிமா துறையை சார்ந்தவர்கள் அரசியல் வந்தாலும் எடுபட போகிறது கிடையாது. இதில் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க, குறிப்பாக இளைஞர்கள் தெளிவாக இருக்கிறார். கமலஹாசன் அவர்கள் தொடர்ந்து அவரை நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா தொடர்ந்து அவருடைய கருத்துக்களை வெளிப்படையாக சொல்கின்ற ஒரு தைரியமான ஒரு நபர் அவர். அதனால தான் அவருக்கு பல பாதிப்புகள்லாம் வந்தது. இப்போ அவர் தைரியமாக கருத்து சொல்கிறதுனால தான் விஸ்வரூபம்லாம் அதில் தடை பண்ணி பிரச்சனைலாம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் நாங்கள்லாம் எவ்வளோ போராடணும் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் கமலஹாசன் தொடர்ந்து அவர் மாற்றிக்கல. ரஜினி அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போது இடையில எவ்வளோ பிரச்சனைலாம் வந்தது. அதில் அப்பப்போ பேசுவார், அவ்வளோதான் பேசிகிட்டு இருக்காரு. அதில் ஒன்று அரசியலில் வரணும் சொல்லணும், இல்லை வரலன்னு சொல்லணும். இதோ புலி வருதுன்னு சொல்லிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. இதில் அதில் முடிவு பண்ணால் வாங்க, இல்லை வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி இப்போ ஊடகத்துலேயும் மற்றவங்களாம் பேச வச்சுட்டு இது வரப்போகிறாரா வந்துட்டு இருக்காரு இதெல்லாம் சொல்லுறதுல இது வேடிக்கையாக இருக்குது. அதில்